மல்லிகை மலர்கள் ஜவாது வாசனையோடு 1000 மலர்களை கொய்து வந்து உங்கள் பாதத்தில் வைத்து பன்னீரால் கழுவி என் பட்டாடையால் துடைத்து உங்கள் அன்புக்கும் உங்கள் ஆதத்திற்கும் கேட்ட கோகிலா தேவி பாதத்தை பணிந்தேன் சுவாமி. என்னுடைய பாதித்த பண்ணபடியா சரி என்றென்றும் இந்த பரந்த உலகத்திலே நீ சுகமா வாழ்ந்திருப்பாய். கோகிலா கட்டிய கணவனே கண் கொண்ட தெய்வம். ஆமா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு தான்களே கணவனாக அமைய வேண்டும். அப்படி இருந்தாலும் இந்த நாட்டுல என்னைக்கு உங்களை திருமணத்தை செய்தனும் சரி, என் தாய் தந்தை விட்டு உங்களை என்றைக்கு நான் திருமணத்தை செய்தனும் இன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரைக்கும் உங்களுடைய வார்த்தையை நான் தட்டியதும் அல்ல, சரி மறு வார்த்தை பேசியதும் அல்ல. ஆமா, அப்படி இருந்தாலும் இன்னைக்கு மட்டும் ஒரு வார்த்தை கேட்கட்டும். என்ன வார்த்தை கேட்கிறாய்? என் தலைவருக்கு கேட்கும் ஏன் கேட்கும்? இந்த காளி கவுண்ட நாட்டுல மேல் நாட்டுக்கு வந்து நாமளோ கொஞ்ச நாட்கள் தான் ஆகிவிட்டது. அதனால என்றைக்கும் இந்த மேல் நாட்டு சீமையில எதுவும் சொல்லாதவர்கள் இன்னைக்கு தன் மனைவி அழைத்து வா, நான் என் மனைவி கிட்ட சில வார்த்தைகள் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன வார்த்தை சுவாமி? நல்லதா கெட்டதா? சுவாமி
இருக்கிறார். சரி, எதற்காக? எதற்காக? இதோ நாம முன்ன ஆண்டு கொள்ளவா? உண்மை. இதோ பொன்னிவள நாடு. பொன்னிவள நாடு. சரி, இந்த பொன்னிவள நாட்டில் நாம் இருந்தோம் அல்லவா? அதனால காளி மன்னனுடைய தங்கை பலித்த பன்றி பொன்னிவள நாட்டில் இருக்கக்கூடியவர் கொண்டு விட்டார்களாம். அதனால பலிக்கு பலி, பஞ்சத்துக்கு வஞ்சம், ரத்தத்துக்கு ரத்தம், அப்படி என்று காளி மன்னன் துடித்துக் கொண்டிருந்தார். சரி, அப்படி என்ன வரவழைத்து மன்னரை பிரிப்பது எப்படி, அவரை மடிப்பது எப்படி கேட்டார். ஐயா, ஒவ்வொரு ஒன்றாக இருந்தால் இந்த 60 வீட்டு பங்காளிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தாலும் அந்தவரை மடிக்க முடியாது. ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக பிரிக்க வேணும் அப்படின்னு சொன்னேன். சுவாமி அப்படி சொன்ன உடனே என்ன செய்தார்? பொன்னர், சங்கர், சாம்பவன் 3 பேரையும் ஒருவரையும் தனித்தனியாக பிரித்து விட்டார். இதோ உனக்கு நாட்டில பாதி, நகரத்தில பாதி, சொத்துல பாதி, சொத்துல பாதி என்று பாதி மன்னன் சொன்னார். சுவாமி, அதனால நான் எங்க செல்ல வேண்டும்? பொன்னிவள நாட்டுக்கு போக வேண்டும். மன்னா, என்ன? பொன்னிவள நாட்டில் இருக்கும் போது நாம செய்த பாவம் போதாதான்? ஏய், நான் சொன்னதை கேளுங்க. நன்றி கேட்டவன். பொன்னிவள நாட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தை போல அண்ணன் தம்பி போல வாழ்வர்களை நாம பிரிக்கலாம் என்று சொல்லி யாரோ நம்ம பொன்னிவள நாட்டில நம்ம செய்த தவறுக்காக இப்ப மேல்நாட்டு சீமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எங்கோ செஞ்ச தவறுக்கு பொன்னிவள நாட்டை விட்டு இந்த அதாவது காளிகவட நாட்டுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேல்நாட்டு சேவையில வாழ்ந்து உங்க புத்தி அங்கேயும் போகுதா? ஒரு குடும்பத்தை நல்லபடியா வாழ வைக்க சுவாமி. மன்னா, அங்க போகாத போகாத உங்களை ஏன் நான் போக வேணாம்னு சொல்றேன் தெரியுமா? என்னடி என்ன காரணம்? கண்டார ஒரு நான் சொல்றதே கேளு. என்னடி சொல்லி நான் கேக்குறது? அந்த பொன்னிவள நாட்டுல சீரும் சிறப்போடு நாம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த பொன்னருக்கும் சங்கருக்கும் துரோகம் செஞ்சு இந்த காளிகாவுடன் அடக்கத்துல மேல்நாட்டு சீமையில வாழ்றமே, துரோகமா? ஊரு விட்டு ஊரு வந்து ஊர்ல பொழைக்கிறமே, அந்த பாவம் உங்களுக்கு கண்ணு தெரியா? காளிகாவுடன் சொன்னாங்கன்னு சொல்லி 60 வீட்டு பங்காளிக சொல்றாங்கன்னு சொல்லி அந்த ஒரு குடும்பமா தெய்வமா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கலைன்னு சொல்றீங்களே சாமி. நாயே, நாடு நகரம் நமது அனைத்தும் பதறி பதறி அப்படி இருந்தாலும்
நாம செய்த பாவத்துக்கு நாம குடும்பத்தை ஒண்ணுதான் சேர்த்தணுமே தவிர அந்த 3 பேரு தெய்வமா வாழ்ற அந்த குடும்பத்தை அண்ணன் தங்கச்சி குடும்பத்தை பிரிக்கிறான்னு சொல்றாங்க. சொல்லி திறந்த மாட்டான் போய் சத்தாச்சி போயிடுறான் யூடியூப் காரரை பிடிக்கலாம். அப்படி அந்த குடும்பம் தெய்வமா வாழ்ற குடும்பத்தை இந்த கவுண்டர் சுத்தல பாதி சுகத்துல பாதி தரேன்னு சொன்ன அந்த சொத்துக்காக இந்த பாவி சண்டால் அந்த குடும்பத்துக்கு இல்ல என் அண்ணா பொண்ணு வேணுங்கம்மா தங்கம் எங்க வீட்டுக்காரர் சொன்னா கேட்க மாட்டாரு. எங்க வீட்டுக்காரர் சாட்டு வயிறு எனக்கு தெரியும் 5 குடிக்கு எடுத்துருக்கான். இதுக்கு மேல எத்தனை குடிக்கு எடுக்க போறான்னு சொல்லி என்ன அவருன்னு எனக்கே தெரியல. சட்டி போடல எங்க வீட்டுக்காரரு அந்த சாட்டை உயரம் கூட இல்ல. அதுவும் பாரு அந்த சாட்டை கூட தெரியும். ஆமா இப்படி இருக்கிறீங்களா பண்ணையில அப்படி சுவாமி நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்காதீங்க. யாரோ சொல்றாங்கன்னு சொத்துல பாதி சுகத்துல பாதி தரேன் போய் அவங்கள பிரிச்சு கூட்டிட்டு வந்து சொல்றாங்களே. இந்த நாட்டை விட்டுட்டு மீண்டும் நம்ம எங்கத்தான் போறது? என்ன கூட்டிட்டு எங்கத்தான் முடியாம தனிவா காட்சி குடிப்பேன். நாடு நகர நபர் செக்கால் அனைத்து கல்லில் என்று சரி சொல்லிவிட்டார். நான் போயே ஆக வேண்டும். காளிகாவனம் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ போறங்கிற கட்டின பொண்டாட்டி பேச்ச கேளு. கட்டின பொண்டாட்டி பேச்ச கேட்டா இது ஒரு சோறாவது உண்டு. இல்ல அப்படின்னா பாரு எங்க போகுது என் கூட்டுக்காரனுக்கு கை போய் புளி தண்ணி கரைச்சு சோறு ஆக்கி 2 ஊட்டி விட்டு போய் சேர்த்து போயிடுறாங்க. மருந்து வைக்கிறது வைக்கிறதான். ஆனா சுவாமி நீங்க போறதே போறீங்க இல்லைங்க பொண்ணோட நாட்டுக்கு போறீங்க. பொண்ணோட நாட்டுல அந்த பொன்னரு சங்கரம் அந்த சாம்புவன் அவங்க அண்ணன் தம்பிகள் எல்லாம் 3 பேரும் பாத்துட்டாங்கன்னா உங்களை கொண்டு விட்டா நான் என்ன சாமி பண்ணுவேன்? சுவாமி நாடு போவதாக இருந்தால் சரி ஒரு விஷயம் என்னங்க நம்ம வாசலுக்கு முன்னதாக அதோ ஆச்சா மரம் இருக்கிறதா? சரி ஆச்சா மரத்தை வெட்டி அதுல வண்ணம் செய்து உன் இழுத்துல இருக்கக்கூடிய கால் பவுன் தங்கத்தை கொடு. அந்த பள்ளத்துக்கு நான் முலாம் பூச வேண்டும். சுவாமி பொன்னிவள நாட்டுல நல்லா வாழ்ந்தோம். அங்க திருடி இந்த கால் பவுன் போட்டேன். இந்த கால் பவுனை கழட்டி கொடு நான் வல்லத்துக்கு. இந்த கால் பவுன் போனா மயிராச்சு இங்க சொத்து சுகம் நம்மள காத்துக்கிட்டு இருக்குது. ஏங்க சரி அப்படி கூட சொத்து சுகம் இருக்கட்டும். நீங்க போட்ட அந்த கால் பவுன் தாலியும் கேக்குறீங்களே. ஆனா அதுக்கு நான் வெள்ளையில கூட கட்டிட்டு கம்மிஞ்சுக்கிறேன். வைத்தியகாரி அதுக்கு வேண்டாம் பயப்பட வேண்டாம். ஆனா ஆச்சா மரத்தை வெட்டி அதுல மரவெண்ண செய்து உன்னுடைய கால் பவுன் தாலியை தான்
உருக்கி ஓ அந்த வண்ணத்துக்கு போகணும். பள்ளத்துக்கு மனம் பூச வேண்டும். அது இப்ப உடனடியா பவுடர் ஏமா குளிக்கும் போது பாத்து குளி. ஏன் குளிக்கும் போது பாத்து குளி. என்ன இது காரணம்? உடைய வந்து போடுனா பொண்ணு அதை கூட சரி எத்தனை முறை எடுத்து கூறினாலும் நாங்கள் பேச்சை கேட்க போவதில்லை. நீங்க சொல்வதை போல என்ன நான் சொல்றேன்னா அந்த பொன்னரு சங்கரம் உங்களை பார்த்துக்கிட்டா இல்ல இருக்கிற இடம் தெரியாம பண்ணி விட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? அது பைத்தியக்காரி உன் நாடு நாட்டுல இதோ ஆச்சரியம் போட்டேன். இதோ நம்மளை தேடி வந்திருக்காங்க, எனக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. அது பேச வேண்டாம், அஞ்சு வேண்டாம். அதனால என் கால் பவுன் தாலி உங்களுக்கு வேணும். இந்த போன தரேன். ஏப்பா ஏப்பா கழட்டிய கூட எருக்கு செடி மேல போட்டேன்டா. இல்ல எருக்கு செடி இல்ல, இப்ப கழட்டி விட்டேன். இதுக்கு மேல ஒட்டியில ஒரு வெள்ளை சேலை வச்சிருக்கிற அதை எடுத்து கட்டிட்டு சரி நீங்க கேட்ட மாதிரி கால் பவுன் தாலி கேட்டீங்க. என் கால் நீங்க கட்டின தாலி வேலை நான் கழிச்சு விட்டேன். இதுக்கு மேல நீங்க இருக்கிறதும் சமம் இல்லாத சமம் ஒண்ணுதான். அதனால இல்லைங்க கால் பவுன் தாலி ஒப்பூட்ல வாங்கிட்டு வந்து சொல்லுங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நீ கட்டி போட்டுக்கிற நான் போட்ட தாலி கழிச்சு கால் பவுன் கொடுங்க. அப்ப நீங்க பாரு உங்களுக்கு அடிக்கவே தெரியல. இந்த மனசு இதுலயாவது சின்ன சின்னடி வீட்டுல போனா போட்டு அடி எப்படி இருக்குன்னு தெரியும் அவ்வளவுதானே. மூடி நீ உள்ள போனா நான் கழட்டிட்டு தாலி கழிச்சுட்டு இதுக்கு மேல இருந்து சாமி நீங்க சொன்ன மாதிரி பாரு. இல்ல நான் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேங்க. அவன் தூங்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தேன். அவன் எந்திரிச்சு வெளியே வந்துட்டான். நீங்க கட்டின தாலி கால் பவுன் நான் தருகிறேன். போய் பாருங்க. அவ வெளியே வந்தா நீ எப்படி பறக்குற? அடிக்கிற அடி அப்படி அடிக்கிற அடி அப்படி. இப்போ வேற இடமா இருந்தா நான் கேட்கிற கேள்வி வேற வெள்ளம் வேற. பொழுதாடியே வந்து எக்கச்சக்க தகாத வார்த்தைகள் எதுவும் பேசக்கூடாதுன்னு கோமாளி கட்டி போட்டாங்க. அதனாலதான் நான் பொறுமையா இருக்கிறேன். சரி மன்னா நீங்க பொன்னிவள நாட்டுக்கு போய் வாருங்கள். என்னுடைய தாலி நான் கழட்டி தருகிறேன். போய் வாருங்கள். என் தேவையாது சரி கழுத்துல இருக்கக்கூடிய கால் பவுன் தோலை கட்டி குடிச்சுடா. அப்படின்னா பல்ல சில்லராஜன வந்து போயிடும். என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எந்த பேன் ஸ்டோர்ல போய் 50 ரூபா கொடுத்து பித்தளை வாங்கினீங்க? ஒரிஜினல் பவுண்டரா தாலிடா. சரி சரி கால் பவுன் தாலியை கழுத்தி கொடுத்து விட்டால் என்னுடைய மனைவியாகிய கோகிலா தேவி. அதனால இது என்ன செய்ய வேண்டும்? நாம இப்படி போனா பொன்னர் சங்கரை கொண்டு பிரிக்க முடியாது. அதனால ஏய் இதோ என் வீட்டுக்கு முன்னால் வாசாலிலே ஆச்சா மரம் பெருசாக இருக்கிறது. அந்த ஆச்சா மரத்தை வெட்டி அதிலே மரமெல்லாம் செஞ்சு இந்த பவனை உருக்கி நான் முலாம் பூச வேண்டும். அரமணிலே எனக்கு வேலை இருக்குது, நான் போய் வருகிறேன். போயிட்டு வா. தானே ஆச்சாரியாகப்பட்டவர் மரவல்ல செய்ய போகும் சமயத்தில் அதே சமயத்தில் பொன்னர் தர்பார் ஒரு மற்ற செய்யும் பின்னால்